ஹலோ, வாங்க இன்டோர் பிளான்ட்ஸ் பார்க்கலாம். இது மணி பிளான்ட்டுங்க. இது தண்ணிலையும் மண்ணுலேயும் வச்சா நல்லாவே வளரக்கூடியது. ஒரு சின்ன பார்ட் கட் பண்ணி வச்சாவே போதும், புது செடி அழகாக உருவாக்கலாம். அடுத்து பார்த்திங்களன்னா ஆலோவேராங்க. இது மண்ணில் செமி ஷேடில் வச்சா கூட போதும். இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. பக்கத்தில் சின்ன சின்ன செடிங்க வரும், அது எடுத்து வச்சாவே புது செடி உருவாக்கலாம். நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகுங்க இந்த பிளான்ட்டு. அடுத்து பார்த்திங்களானாக்கா இது கேக்டஸுங்க. இது பன்னி ஏர் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மேலே மேலே சின்ன சின்ன பிரான்ச் வரும். இது பார்த்திங்களன்னா பேர்லு கேக்டஸு. இதுலேயும் சின்ன சின்ன இந்த கிளைய இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சோம்னாக்கா நல்லாவே புது செடி வரும். ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு. இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. கொஞ்சம் போல் தண்ணி 4 நாளைக்கு ஒரு முறை விட்டோம்னா போதுங்க, நல்லா வரும். இதை பாருங்கள், இந்த பார்ட் எடுத்து வச்சோம்னாவே நமக்கு புது செடி கிடைக்கும். அடுத்து பார்த்திங்களன்னா ட்ராசினா விக்டோரியாங்கிற பிளான்ட்டுங்க. இது வாங்கினது இப்படியே தான் இருக்குது. இது எப்படி புது செடி உருவாக்குறதுன்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக நல்லா இருக்கிறதுனால என்ட்ரன்ஸில் வச்சுருக்கோங்க. இது ரப்பர் பிளான்ட்டு. இது ஆக்சிஜன் தரக்கூடிய பெஸ்ட் பிளான்ட்டு. இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போல் தண்ணி டெய்லி விட்டாவே போதும். ரொம்பவே அழகாக வளரக்கூடிய பிளான்ட்டுங்க. இது ரெட் எட்ஜ்டு ட்ராசினாங்கிற பிளான்ட்டு. இது பக்கத்தில் சின்ன சின்ன செடி வளரும், அது எடுத்து வச்சாவும் புது செடி உருவாகுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது செமி ஷேடில் வச்சாவும் வளரும், நல்லாவே பார்க்குறதுக்கு நல்லா வரும். புது செடிங்களும் நிறைய இது கீழே வருதுங்க. இது சிங்கோனியம்ங்கிற பிளான்ட்டு. இது செமி ஷேடில் வச்சுருக்கோம் நாங்கள். பால்கனிலலாம் வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸுன்றது எதுவுமே கிடையாது, வச்சா போதும், அது வந்துகிட்டே இருக்கும். இது பஞ்சாக தான் வாங்கிட்டு வந்து வச்சோம் நாங்கள். வேணும்னா இதில் ஒரு சின்ன பார்ட் எடுத்து வச்சோம்னாக்கா புது செடியை உருவாக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஸ்பைடர் பிளான்ட்டுங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இது ஆக்சிஜன் தரக்கூடிய பெஸ்ட் பிளான்ட்டு. இதுக்கும் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை, ஈஸியாக வளர்க்கலாம். இது அரிக்கா ஃபார்ம் பிளான்ட்டுங்க. இது என்ட்ரன்ஸில் பால்கனிலலாம் வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை, கொஞ்சம் போல் தண்ணி விட்டோம்னா போதும், நல்லா வளரக்கூடிய பிளான்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்களன்னா இந்த பிளான்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளான்ட்டுங்க. இது எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கொலியஸ் பிளான்ட். இது சின்ன ஒரு பார்ட் வச்சாவே அழகாக வளர்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல் மைண்டாக. இது வேணா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்துட்டிங்களன்னா அமரி லில்லின்னு சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ்லலாம் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பூ பூத்துச்சுன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக. இது ரூட் பார்த்திங்கன்னா வெங்காயம் மாதிரி இருக்கும். அது வச்சா போதும், அது வந்துடும் நல்லா. இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது, நல்லா ஈஸியாக வளர்க்கலாம். இதை செமி ஷேடில் வச்சு நல்லா வளரக்கூடிய செடிங்க. இது வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்களானாக்கா ஸ்னேக் பிளான்ட்டுங்க. ஸ்னேக் பிளான்ட்டு இது ஈஸியாக வீட்டில் வச்சு வளர்க்கலாம். இதுவும் ஆக்சிஜன் தரக்கூடிய பெஸ்ட்டு பிளான்ட்டுங்க. இது எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை, கொஞ்சம் போல் தண்ணி விட்டால் போதும், நல்லாவே வளரும். நீங்கள் வீட்டில் ஈஸியாக வச்சு வளர்க்கலாம். நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. ஓகே, தேங்க்யூ. வீட்டில் இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் வச்சு வளர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல் மைண்டாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூங்க.